கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அதிக அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருகிடவது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாடம், இது ஒரு நினைவூறுதலின் நாட்களாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடம் பார்க்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 13 அப்படிங்கிற ரீப்ரிண்ட் நம்பர் ஜூலை 1879 எடுக்கப்பட்ட இந்த ஒரு பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டோம்னா, த பிளட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ரத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இங்கே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதற்குரிய ஆதார வசனமாக நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 6 அதிகாரம் 53 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 6 அதிகாரம் 53 வசனத்தை. அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை ருசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, அப்போ வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம். அங்கே என்ன வசனம் சொல்லப்படுதுன்னா, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? புசிக்கணும். அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணணும். பானம் பண்ணினால் புசிக்கணும், பானம் பண்ணணும். இது ரெண்டையும் செஞ்சால் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டோம்னா, என்ன இருக்குங்க? ஜீவன் உண்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வசனங்களில் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னும் நீங்கள் அடுத்த வசனத்தில் நீங்கள் ஒருவேளை வாசிச்சிங்கன்னா நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை கூட அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா மனுஷகுமாரன்னா யாரும்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அங்கே மாம்சத்தையும் இரத்தத்தையும் என்ன பண்ணணும்? அதை நம்ம புசித்து அருந்தணும். அப்படி அருந்தினால் நமக்கு என்ன இருக்குங்களாமா? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் சொல்கிறத விட நம்ம கரெக்டாக என்ன சொல்லலாம்னா, அழியாமை ஜீவன் உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நித்திய ஜீவன் யாருக்கு தான்? உலக ஜனங்களுக்கு தான். ஆனால் அழியாமை ஜீவன் யாருக்குங்க? மகிமைக்குள்ளே கடந்து போகிறவங்களுக்கு. கணம், மகிமை, அழியாமை இவைகளை தருவேன்னு சொல்லி நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டங்களை கற்றுக்கொண்டிருக்கிற நாம், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் தெரியுதா இல்லைங்களா? ஒவ்வொரு நாலு பாடங்கள் நம்ம கேட்க கேட்க தேவன் அவருடைய தெய்வீக யுகங்களுக்குரிய திட்டங்களை அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக நமக்கு தெரியும். முதல் உலகம்னு சொன்னோம்னா, 2ஆம் உலகத்தில் முற்பிதாக்கள், யூத யுகம், சுவிசேஷ யுகம், அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் உலகம் முடிஞ்சு அடுத்து 3ஆம் உலகம் அப்படின்னு சொன்னால் 1000 ஆண்டு அரசாட்சி, அடுத்தது கண்ணுக்கு தெரியக்கூடிய யுகங்கள் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லாம் தேவனுடைய டிவைன் பிளான் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இதில் முக்கியமான காரியதரிசி யாருன்னு கேட்டோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவரை உணரும் போது தான், இன்னும் சரியாக சொல்லும்போது அவரை பற்றி நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோமோ. ஏன்னா நம்ம வசனங்களில் பார்க்குறோம், பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்படின்னா அப்போ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்? பிதாவாகிய தேவனை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தெரிஞ்சு வைக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நம்ம அதிகமாக இந்த நினைவுகூறுதலை நாட்களில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் அனுபவித்த பாடுகளின் பலியையும் பற்றியும் நம்ம அதிகமாக தியானிக்கும். அந்த வகையில் பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவன் எந்த ஒரு காரியத்தையும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாருன்னா காரணம் இல்லாமல் அனுப்பலை. அவரை கஷ்டப்பட்டு நொறுக்கி அவரை மரணத்துக்கு உட்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் காரணம் இல்லாமல் தேவன் எதையுமே செய்கிறதில்லை. ஏன்னா நம்மளை விட அறிவில் ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். ஏன்னா அவரை பற்றி சொல்லும்போது ஞானம், அறிவு இவற்றுக்கெல்லாம் காரணகர்த்தா அல்லது ஊற்றும் அவர் தான் ஊற்று. அப்படின்னா அவர்கிட்டதான் பிறக்குது. அப்படிங்கும்போது நம்மளை விட அறிவாளின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னும் சொல்லும்போது வசனங்கள் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழியில் பார்க்குறோம், அவருடைய மடமை நம்முடைய அறிவிலும் அதிகமாக இருக்குதுங்களா. அப்படின்னு நம்ம அறிவை விட அவருடைய மடமையே அவ்வளோ ஞானமாக இருக்குன்னு நாங்கள் சொல்ல வர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே.
சரி, அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக மற்றும் அவருடைய மனித சுபாவத்தின் மூலமாக, ஏன்னா நம்ம கிறிஸ்து நமக்காக ரத்தம் மட்டும் விட்டுட்டு போல, மாறாக அவருடைய மனுஷீக சுபாவத்தை விட்டு போயிட்டார். மனுஷீக சுபாவம்னு என்ன சொல்லலாம்? ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். இந்த பூமிக்குள்ள இன்னும் வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறவன் சாவான் அப்படின்னு இருக்கா, இல்லை வாழ்வான்னு இருக்கா? வாழ்வான். அப்படின்னா அவர் வாழ வேண்டியவர். அப்படின்னா நமக்காக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய ஜீவிக்கிற உரிமையை விட்டுட்டு போயிருக்கிறார். நமக்காக ஜீவிக்கிற உரிமையை அங்கே விட்டுட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எதை பலி செலுத்தினார்? எதை பலி செலுத்தினார்? இந்த பூமியில் திருப்பி அவர் வந்தாருன்னா எது கிடைக்காது? அவருடைய மாம்சம்தான். அவருடைய மாம்சம்தான். மாம்சத்தை என்ன பண்ணிட்டார்? சுக்கு நூறாக கிழிச்சு தொங்க விடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாருங்க? மாம்சத்தை பிதாவாய தேவனுக்காக பலி செலுத்திட்டார். அப்போ பலி செலுத்தின நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி திரும்பி வந்து அந்த மாம்சத்தை எடுத்து போட்டுக்க முடியுமா? அதே மாம்சம் வந்து நிற்க முடியுமா? அங்கே இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த மனிதர்கள் கீழ்ப்படியாமைக்குள்ளாக போனதுக்கப்புறமா எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க? பாவிகளாக மாறிட்டாங்க. அப்போ பாவிகளாக மாறினாங்கங்கிறது மட்டும் இல்லை, வாழக்கூடிய உரிமையும் விட்டுட்டாங்க. வாழக்கூடிய உரிமையும் இழந்து விட்டார்கள். சிம்பிளாக சொன்னால் ஜீவனை இழந்துட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம இன்னும் வசனங்கள் ஆழமாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா, வாழக்கூடிய உரிமை பாருங்கள், இன்றைக்கி பிறக்கிற குழந்தை செத்து பிறக்குது, வாழக்கூடிய உரிமை அதுக்கு இல்லை. நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் வயது வாலிபர் என்னாகிறாருங்க? சின்ன குழந்தை ஆக்சிடென்ட்லேயோ அல்லது ஏதோ நோயிலேயோ இல்லை நல்லா இருந்தார், காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கிறது இல்லை. அப்படின்னா அவருடைய ஜீவன் இழந்த நிலைமை அல்லது வாழக்கூடிய உரிமையை இழந்த நிலைமையில் இன்றைக்கி எல்லாரும் காணப்படுறாங்க. ஜீவன் இருக்குது, ஆனால் வாழக்கூடிய உரிமையை இழந்த நிலைமையில் தான் இன்றைக்கி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை குறித்து வசனங்களின்படி நம்ம பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் நமக்கு என்ன கூறுதுன்னா, வாசிங்க. ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, ஒரே மனுஷனாலே என்ன பண்ணுச்சு? இந்த உலகத்துக்கு பாவம் வந்துச்சு. அந்த பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது அப்படிங்கிறத வசனம் சொல்லப்படுது. சரி பிரதர், ஒருவேளை தேவன் அவர் கையை மீறி எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கலாம். இனி எல்லா ஜனங்களும் என்ன தான் ஆகணும்? பிறக்கிற ஜனங்கள் எல்லாருமே செத்து தான் ஆகணும். இனி எல்லாருமே பாவிகளாக தான், இனிமே தேவனால் அதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவனுடைய திட்டம் கூட என்ன ஆயிரும்? கொலாப்ஸ் ஆயிரும். அவர் ஒரு பிளான் வச்சுருக்காருல, அந்த பிளான் என்ன ஆகும்? கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா மனுஷன் பாவியாகவே மாறுவதற்காக படைக்கப்படவில்லை. மனுஷன் பாவியாகவே இருக்கிறதுக்காகவும் அல்லது பாவியாகவே மாறி வாழ்வதற்காகவும் தேவன் மனுஷனை படைக்கலை. அப்போ எதற்காக படைத்தார் அப்படின்னு கேட்டோம்னா, தமது சாயலாக அவனை படைத்தார். அப்படின்னா இனி திரும்பி இந்த முழு மனுக்குலமும் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா, திரும்ப முந்தின ஏதேனை போல் இந்த உலகம் மாறும். அப்போ முந்தின ஆதாம் எப்படிப்பட்ட கேரக்டரில் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டாரோ அப்படியாக இந்த முழு மனுக்குலமும் என்ன பண்ணப்பட போகுது? முந்தின ஆதாமை போல இனி எல்லாரும் ஆதாம்களாக மாறப்போகிறோம். அப்படின்னா ஆதாமாக மாறணும்னா என்ன வேணும்? அவங்ககிட்ட அவருடைய சாயலில் மாறணும், சாயலுக்குள்ளாக வரணும், ரூபத்தின்படியும் சாயலின்படியும் அங்கே மாறணும். அப்போ மாறினாதான் அங்கே ஏதேன் தோட்டத்தில் வாழ்கிறதுக்குரிய ஒரு உரிமை, வாழக்கூடிய உரிமை அங்கே கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா இதற்காக உலக ஜனங்களுக்கு தேவன் முதல்ல கொடுத்த வாய்ப்பு என்னன்னு கேட்டோம்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுத்ததா அப்படின்னா யாருக்குமே ஜீவனை கொடுக்கல. மாறாக அது என்னதான் கொடுத்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாவத்தை பற்றின அறிவை மட்டுமே கொடுத்தது. என்ன செஞ்சால் பாவம், இதெல்லாம் செஞ்சால் பாவம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்வதற்காக தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா கிறிஸ்துவினுடைய மரணமே ஒரு மனுஷனை
ஒரு மேலான வாழ்க்கைக்கு என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு கேட்டோம்னா உயர்த்தி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இதை குறித்து வேற ஒரு ரீப்ரிண்டில் பிரதர் ரசல் பிரதர் என்ன எழுதுறான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது சப்ஸ்டிடியூஷன்னா என்னங்க, மாற்று இவருக்கு பதிலாக. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பலிகள் நம்ம கூட பாடங்கள் பார்த்துருக்குறோம். இந்த பலிகளில் காளை அல்லது ஆடு அல்லது புறா இவைகள்லாம் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பாவ நிவாரண பலியாக, சமாதான பலியாக, தகன பலியாக இவைகள்லாம் என்ன பண்ணப்படும், பலி செலுத்தப்படும். அப்போ பலி செலுத்தப்படுதுன்னா ஆக்சுவலாக சாக வேண்டியது யார்? பாவம் செய்தவன் சாகணும், அதுதான் உண்மையான கட்டளை. ஆனால் பாவம் செய்தவனுக்கு பதிலாக, மாற்றாக, அல்லது இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்னா என்ன சொல்லலாம்? பிரதிநிதி. எனக்கு என்னுடைய பிரதிநிதியாக யார் சாகிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா காளை, ஆடு அல்லது புறா குஞ்சுகள் இவைகள்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சுங்க. பழைய ஏற்பாட்டில் பலிகள் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பதிலாக அல்லது எனக்கு பிரதிநிதியாக அது என்ன பண்ணப்பட்டுச்சுங்க, மரித்தது. பாவமில்லாத மிருகம் என்னுடைய பாவத்துக்காக மரிச்சது. பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பலிகள் செலுத்தி 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 ஜனங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுங்க, ஒருவேளை ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு பயபக்தி இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, அதான் இந்த வருஷம் பலிகள் செலுத்துவாங்கள்ல அப்போ மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இப்போ என்ன ஆயிடுச்சு, தேவன் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் குறைவுபட்டு போச்சு. அதனால் பாவம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா நிறைவேற்றி வைக்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது. அப்படின்னா இப்போ மனுஷனை அங்கே மேலான வாழ்க்கைக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா இங்கே வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த வசனத்தில் தான் ஆன்சர் இருக்குது. அவருடைய மாம்சம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு, ரத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? ரெண்டுமே நித்திய ஜீவனுக்காக அப்படின்னா அடுத்து நீங்கள் 53ஆம் வசனத்தில் முதலே வாச்சாச்சு. ஆனால் நான் கேட்குற இண்டிவிஜுவல் நல்ல ஆழமாக யோசித்து பதில் சொல்லலாம். இப்போ நீங்கள் வசனம் இன்னும் உங்களுக்கு க்ளூ வேணால் நான் கொடுத்துட்றேன், ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ 51ஆம் வசனம் நம்ம வாசி கேட்டோம். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. எதுக்காக? உலகத்தின் ஜீவனுக்காக அப்படின்னு சொல்கிறார். நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படின்னா மாம்சம் எதை அடையாளப்படுத்து, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? மாம்சம் அதாவது மாம்சத்தினுடைய எதை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுதுன்னு சொன்னோம்னா கர்த்தருடைய மாம்சங்கிறது சத்திய வசனங்கள் அடையாளப்படுத்துது. மாம்சம் எதை அடையாளப்படுத்துதுன்னு கேட்டோம்னா இப்படிலாம் நிறைய சொல்லுவோம். ஆனால் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? உலக ஜனங்கள் பிழைக்கிறதுக்காக அல்லது உலக ஜனங்கள் எல்லாரும் பிழைக்கிறதுக்காக ஜீவனுக்காக மாம்சம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா ரத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு? இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதான் பாடம். நான் மறுபடியும் கேட்குறது புரியுதே இல்லைங்களா? கர்த்தருடைய மாம்சம் வேற, ரத்தம் வேற, கரெக்டாக இல்லைங்களா? ரெண்டும் சேர்ந்தாதான் ஜீவன். நீங்கள் ஜீவனாக இருக்கணும்னா அது ரெண்டும் இருக்கணும். இப்போ கேள்வி என்னென்னா கர்த்தருடைய மாம்சம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னு வசனம் சொல்லுதுன்னா உலகத்தின் ஜீவனுக்காக, பாவத்துக்காக இல்லை ஜீவனுக்காக. அப்படின்னா ரத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு? கரெக்டான ஆன்சர் பாவ மன்னிப்புக்காக. நான் சொல்கிறது ஆன்சர் புரியுதுங்களா? மாம்சம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, ரத்தம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அப்போ சகோதரர் அருமையாக சொல்லிட்டாரு. ரத்தம் எதற்காகனா பாவ மன்னிப்புக்காக அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் தேவனுடைய பார்வையில் உதவி அற்றவர்களாக காணப்பட்ட நமக்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி நம்மளை காப்பாற்றிட்டார்.
காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு 2 வார்த்தை இருக்குது. ரிடீம் அப்படிங்கிற வார்த்தையும் சேம் அதே அர்த்தம் தான் குறிப்பிடுது. ரேன்சம் அப்படிங்கிற வார்த்தையும் ஏறக்குறைய 2ம் ஒரே அர்த்தத்தை தான் அங்கே குறிப்பிடுதுன்னு அங்கே பிரதர் அங்கே விவரிக்கிறாரு. ரிடீம்னாலும் காப்பாற்றுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ரேன்சம்னாலும் என்னது, விலை கொடுத்து காப்பாற்றுற மாதிரி அப்படி ஒரு அர்த்தத்தை தான் அங்கே குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரை உள்ள வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் 5ஆம் அதிகாரம் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரனுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அறிந்து, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்கள். இப்போ இங்கே வசனம் என்ன பார்த்துட்டோம்னா, நம்ம பலனற்று இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அக்கிரமக்காரன்னு என்ன சொல்லலாம், மோசமான பயவுள்ளைய அப்படின்னு நம்ம சொல்லலாமா இல்லைங்களா? அக்கிரமக்காரங்கன்னா நம்ம சிலரையெல்லாம் பார்த்தா ஐயோ இவங்கெல்லாம் சேரவே கூடாது அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு மோசமான ஜனங்களுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா மரிச்சிட்டாராம். இன்னும் வசனம் பார்க்கும்போது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே, 9வது வசனம் நம்ம வாச்சோம்னா, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே வசனம் குறிப்பிடுது. அப்படின்னா ரத்தம் எதற்காக அங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நாம் நீதிமான்களாய் மாறுவதற்காக அல்லது பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதற்காக அங்கே ரத்தம் சிந்தப்பட்டதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னும் ஒரு வசனம் கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கிறது. பாருங்கள். அப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தினுடைய ஆழம் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் கொஞ்சம் வீடுகளில் போய் கொஞ்சம் படித்து பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, தம்முடைய சுய ரத்தத்தினாலே, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலேனா, இப்போ கிறிஸ்து ரத்த செலுத்தலை, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மளை என்ன பண்ணிட்டாராமா, சம்பாதித்து கொண்ட தமது சபையை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இதற்கு நம்முடைய மூத்த சகோதரர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, நம்மளாம் யாருக்கு அடிமைகளாக இருந்தோம்னா பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், மரணத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், பாவத்தின் சம்பளமாக்கிய மரணத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். நம்மளைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தின் மூலமாக என்ன பண்ணிட்டாராமா, விலை கொடுத்து வாங்கிட்டாராம். விலை கொடுத்து வாங்கிட்டார். அப்போ உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னா இப்போ நீங்கள் யாருக்கு அடிமைகள்? இனிமேல் கிறிஸ்துவுக்கு, தேவனுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, கிறிஸ்துவுக்கு அடிமைகள். எப்படி பிரதர் நீங்கள் தேவனுக்கு அடிமை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இன்னொரு ரீப்ரிண்டில் அதில் ஒரு கேள்வி பிரதர் கேட்குறாங்க. ஏன் பிரதர் ரசல்ட்ட கொஸ்டின் புக்கில் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, மனிதர்கள் இப்போ இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சிட்டார், ரத்தம் சிந்திட்டார், நம்மளை காப்பாற்றிட்டார், ஆனால் ஏன் இன்னும் மனுஷங்க செத்துட்டே இருக்கிறாங்க இப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது அங்கே நம்முடைய மூத்த சகோதரர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், இன்றைக்கி நம்மளை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தம்முடைய ரத்தத்தினால, தேவன் சொல்கிறத விட கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், தம்முடைய ரத்தத்தினால சம்பாதிச்சிட்டார். நல்லா கவனிங்க, சம்பாதிச்சது யார்? தேவனா கிறிஸ்துவா? கிறிஸ்து தான். கிறிஸ்து இன்னும் யார்கிட்ட கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணலைன்னா, தேவன்கிட்ட கொண்டு போய் இன்னும் என்ன பண்ணலை, ஹேண்ட் ஓவர் பண்ணலை. தேவன் இன்னும் உங்களை சார்ஜ் எடுக்கலை. நம்மளுக்கு தேவையான சத்தியம் கொடுக்குறாரு, ஞானம் கொடுக்குறாரு, பரிசுத்தாவி கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் யார் மூலமாக கொடுக்குறாரு? கிறிஸ்துவுக்காக. இன்னும் நம்மளை எப்படி தான் பார்க்குறாருன்னா, தேவன் நம்மளை பார்க்குறதே இல்லையா, நம்மளை யாரையும் என்ன பண்ணுறதில்ல. அதுக்கு ஒரு விளக்கம் கூட கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டோம்னா, அதாவது ஒரு 2 கல்கள் பற்றி பேசுகிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது,
அந்த ஸ்கேர்லட் அண்ட் கிரிம்சம் அப்படிங்கிற 2 கற்கள் பற்றி பேசுகிறார். ஒன்று வந்து ஸ்கேர்லட், இன்னொன்று என்னென்னா கிரிம்சம் அப்படிங்கிற கற்கள். பாருங்கள், அப்போ ஒருவேளை இந்த ஸ்கேர்லட் மற்றும் கிரிம்சம் அப்படிங்கிற அந்த 2 கற்களையும் சிவப்பு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளாம் அந்த கலர் கண்ணாடி போடுறோம்லங்க, கூலிங் கிளாஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி சிவப்பு கண்ணாடி மூலமாக பார்த்தோமானால் அந்த 2 கற்களும் என்ன கலரில் தெரியும்னா வெள்ளை கலரில் தெரியுமாமா. வெள்ளை கலரில் தெரியுமாமா. இப்போ பிதாவாய தேவன் கூட இந்த 2 கற்களாகிய மனுஷங்களை கர்த்தருடைய ரத்தத்தின் மூலமாக பார்த்தாருன்னா அவர் பார்வைக்கு நம்மளால் எப்படி தெரியுமாமா? வெண்மையாக தெரியுமாமா. நம்முடைய பாவங்கள் தெரியாதாமா. அப்படின்னா தேவன் பார்க்கறது எதையதான்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாரே ஒழிய நம்மளை இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கலையாது. அவரை பார்க்கணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம முதல் விஷயம் எப்படி இருக்குன்னா, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, அல்லது தேவனை பார்க்கவே முடியாது. ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அப்படின்னா மனுஷரால் காணக்கூடாதவர். அப்படின்னா என்னைக்கு நம்ம ஆவியின் சுபாவத்திலேயோ, இன்னும் சரியாக சொன்னால் திவ்ய சுபாவத்துக்குள்ளே பங்கெடுக்கிறோமோ அப்போ தான் தேவனை முகமுகமாக தரிசிப்போம்னா அப்போ தான் நம்மளை முதல்ல எப்படி பார்ப்பார்? பாவம் இல்லாமல் நம்முடைய புது சிருஷ்டியை தேவன் பார்ப்பார். மாறாக மனுஷனை அவர் நேரடியாக பார்க்குறதே இல்லை. நம்முடைய பலிகள் பூராமே யாருனால அங்கே அனுப்பப்பட்டு கொண்டு இருக்குன்னா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. அவர் தான் நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? பைண்டிங் பண்ணி கொஞ்சம் ரத்தத்தை கொஞ்சம் தெளித்து சீல் வச்சு மேலே அனுப்புனா உடனே தேவன் என்ன பண்ணுறாரு? பலியெல்லாம் பார்க்குறதில்ல, அவர் ரத்தத்தை மட்டும் பார்க்குறாரு. ஓ ரைட், அப்போ சேங்ஷன். நம்ம பலி எப்படி பார்க்குறாரு? கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பார்க்குறதுனால அங்கீகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னா நம்ம பலியும் செலுத்த முடியாது, தேவன் பேரில் பக்கத்தில் நின்று பரலோக பிதாவேன்னு ஜெபம் பண்ண கூட நம்மளுக்கு அருகதை கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள் கூட நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பாருங்க, அப்போ அருமையான ஒரு வார்த்தையை பிரதர் வாச்சாரு. நீங்கள் கவனிச்சிங்களா? எல்லாரும் கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. யார் யாரையெல்லாம் தேவன் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சம்பாதிச்சிட்டாரோ, எங்கிருந்து மரணத்துக்கு அடிமைகளாக இருந்தவங்களை சம்பாதிச்சவங்க யாருமே இனிமேல் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படி தான் வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. நான் ஏதாவது கதை சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வசனம் சொல்லுது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, கிறிஸ்து தான் உங்களுக்கு தலை, அல்லது கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அடிமைகள்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அங்கே இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது, நம்மளுக்கு கட்டளையிடுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? கர்த்தர் இயேசுவுக்கு உரிமை இருக்குது கட்டளையிடுவதற்கு. அதே மாதிரி நிபந்தனையற்ற கீழ்ப்படுதலை கோருவதற்னா நீங்கள் எனக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு இங்கே சொல்கிறார். உரிமை கொண்ட கர்த்தருக்கே அது உரியதுன்னு சொல்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களை கட்டளையிடுறதுக்கும் நீங்கள் இனிமேல் நான் சொல்கிறத தான் கேட்கணும்னு நம்மளை மிரட்டுறதுக்கும் யாருக்கு உரிமை இருக்குது? ஏன்னா நம்மளை விலைக்கு வாங்கிட்டாரு. நம்ம ரத்தத்தை அங்கே தேவனுடைய எங்கே விலைக்கு வாங்கினாருன்னா சாத்தாண்ட கொண்டு போய் கொடுத்து வாங்கினாரா? அப்படிலாம் இல்லை. இது எப்படின்னா தேவனுடைய சாபம். நீங்கள் சாகவே சாவீர்கள்ங்கிற அந்த ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல். ஜனம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? உலக ஜனம் ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் மரிக்கிற நிலைமைக்கு போயிட்டோம். மரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். யாராவது மரணம் வராதுன்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக வரும். ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணிட்டாராமா? நம்மளை மட்டும் வாங்கிட்டாராமா. அப்படின்னா வசனம் நம்ம இன்னும் சில பவுல் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், நம்ம யாரும் நித்திரை அடைவதில்லை, மரணம் அடைகிறதில்லைன்னு சொல்லியிருக்காரு. வசனம் ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? ஒரு நொடி பொழுதிலே
மறுரூபமாகும்னா எல்லார் பார்வையில் எல்லாரும் சாகிற மாதிரி தான் நம்மளும் சாவோம். அப்படியே அவ்வளோதான், ஐயையோ அப்படின்னு எல்லாரும் அழுவாங்க. ஆனால் நம்ம இங்கே இருப்போம் செத்து அப்படியே தூக்கத்தில். நம்ம உலக ஜனங்கள் போல இருப்போமா? கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. நம்மளை என்ன பண்ணிட்டாருங்க? விலைக்கிரயம் கொடுத்து வாங்கிட்டாரு. அப்போ நம்மளை என்ன பண்ணிடுவாருங்க? தூக்கிட்டு போயிடுவார். நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார்? மகிமைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ கூட்டிகிட்டு போகணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அவர் நம்மளை வாங்கிட்டாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதுன்னா கீழ்ப்படியணும். நம்முடைய தலைவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத தான் அங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். நம்மை அழைத்தவர். அப்போ பரிசுத்தர்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். எதில் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கிலீஷில் சொல்லும்போது கான்வர்சேஷன் அண்டு கான்டாக்ட். கான்வர்சேஷன்னா பேசுகிற ஒவ்வொரு பேச்சுலேயும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக காணப்படணும். அதுக்கு பதிலாக மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இப்படி இயேசு கிறிஸ்து பேசுவாரா? இல்லை நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப குழந்தைத்தனமாக என்ன பேசணும்னே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தோம்னா இதனால் தேவன் மகிமைப்படுவாரா? ஏன்னா அவர் நம்மளை அழைத்தவர் மட்டும் இல்லை, விலைக்கு வாங்கினவர். அவரை போலவே நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மகிமைக்குள்ளே கடந்து போக முடியும். அடுத்தது பாருங்கள், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லும்போது கான்டாக்ட்னா என்னங்க? 2 அர்த்தம் வருது. ஒன்று தொடர்புன்னு சொல்லலாம், இன்னொன்று என்ன சொல்லலாம்னா நடவடிக்கை. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னா என்னங்க? நடத்தை சான்றிதழ். அப்போ நடத்தை, அப்போ நம்ம நடத்தையும் எப்படி இருக்கணும்னு கேட்டோம்னா பரிசுத்தமாக காணப்படணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அப்போ நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னா நம்முடைய கான்வர்சேஷன்லேயும் சரி, நம்முடைய கான்டாக்ட்லேயும் சரி எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக காணப்படணும். இந்த பிரதர்கிட்ட பேசுனா அவர் பொய்யே பேச மாட்டார். உண்மை நடக்கிறதா சொல்லுவார் பிரதர். இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம? இந்த பிரதரு இல்லை இந்த சிஸ்டர் உண்மையை தான் பேசுவாங்கன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னையும் சேர்த்தி. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? உண்மை சத்தியத்தை மட்டும்தான். இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவாரோ அப்படி தாங்க இந்த பிரதர் இந்த சிஸ்டர் பேசுவாங்க அப்படின்னு எத்தனை பேர்த்த சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படி ஒருத்தர்கிட்ட நடந்துக்குவாரோ அந்த மாதிரி இந்த சகோதரர் நடந்துக்கிறாருன்னு எத்தனை பேர்த்த நம்ம சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் தான் நம்ம யாருங்க? அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமும் பரிசுத்தர். ஒருவேளை இல்லை பிரதர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி இவர் பேசுவார்னா நம்ம உண்மையாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இவர் பரிசுத்தர் இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படின்னா நம்மளை ரட்சித்த கர்த்தர் எப்படி ரட்சித்திருக்காருன்னா தங்கத்தை கொடுத்தோ வெள்ளியை கொடுத்தோ ரட்சிக்கலை. 5 கிலோ 10 கிலோ 100 கிலோ இப்படிலாம் கொடுத்து ரட்சிக்கலை. மாறாக சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை அப்படின்னு அங்கே வசனம் சொல்லுது. சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை அப்படின்னு சொல்லுது. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளை சந்தேசிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் நம்ம உணர்ந்து பார்க்கலாம். வெறுமனே சப்ஜெக்ட் கேட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போகிற மாதிரி இன்றைக்கி பாடம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னும் 2 வாரங்களில் 2-3 வாரங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய அடையாளமான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்க போகிறோம். அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசித்தால்தான் நம்மளுக்கு ஜீவன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம கவனிக்கலாம். ரத்தத்தை பானம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ரத்தத்தினால என்ன கிடைக்குதுங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ரத்தம் பானம் பண்ணுனா என்னென்ன கிடைக்குங்கிறத இன்றைக்கி நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். முதல் விஷயம், நம்ம சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அல்லது இன்னும் சரியாக சொன்னால் அடிமைகளாக்கப்பட்ட நிலைமை. யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு. அப்போ இதை பற்றி சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாரையும் அடிமையாக்க விரும்பலையாமா. இயேசு கிறிஸ்து யாரையும் அடிமைகளாக வச்சுருக்க விரும்பலையாமா.
உங்களுக்கு விருப்பம்னா இதை செய்யுங்க, என்னை பின்பற்றி வர மனதானால் இப்படி நடந்துக்குங்க, உங்களுக்கு வர விருப்பமானால் இப்படி செய்யுங்க. இப்படி தான் வந்து எல்லார்ட்டையுமே சொல்கிறாரே ஒழிய நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அங்கே சொல்லுவேன். இன்னும் கூட நீங்கள் வசனங்களில் வாசிங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேங்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்து முன்னாடி யாருங்க, பழைய ஏற்பாட்டில் யாருன்னு கேட்டோம்னா நம்ம யாரை சொல்லலாம்? லோகோஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோகோஸ்னால் யாருங்க? மீகாயேல்னா யாரை சொல்லலாம்? ஏல்னா தேவன், மீகா அப்படின்னா தேவனை போன்றவர் அப்படின்னா புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை முழுசாக படித்து பாருங்கள், எங்கேயுமே அவர் ஒரு தூதர்னு வசனம் இருக்காது. இயேசு கிறிஸ்து ஒரு தூதர் அப்படின்னு வசனம் இருக்காது. ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, அவர் ஒரு தூதர். நீங்கள் இன்னும் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூட நீங்கள் வாசிங்க. இன்னும் நீங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது தான் வசனம் இருக்கும். தேவனாயிருந்ததுன்னு வசனம் இருக்கும், தூதராக இருந்ததுன்னு வசனம் இல்லை. ஆனால் ஜனங்கள் மத்தியில் நான் கூட நிறைய நாள் அப்படி தான் எனக்கு கற்பிக்கப்பட்டது, நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன் அவர் ஒரு தூதர். ஆனால் தூதர் கிடையாது. தூதருக்குரிய வேலையை அவர் செஞ்சிடார். ஒரு தூதர் என்ன செய்யணுமோ அந்த ஒரு வேலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் பாருங்கள், அவர் 3 பேர் வந்து ஆபிரகாம் மாதிரி நிற்கிறாருன்னா 3 தூதர்கள்னால் அங்கே மீகாயேல் தூதராக வந்திருப்பார். ஆனால் தூதர் இல்லை, அவர் பிதாவாய தேவனுடைய குமாரன். எப்படி பிதர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதாவாய தேவன் என்ன சொல்லுவார்? இவரே என் அன்பார்ந்த தூதர் அப்படின்னு சொல்லலை, இவர் என் நேசகுமாரன், என் செல்ல பையன் அப்படின்னு சொல்லுவார். பிதாவாய தேவன் தம்முடைய செல்ல பையனை நம்மளுக்காக கொடுத்துருக்காராமா. யாரை கொடுக்கலைன்னா தூதரை அனுப்பலையாமா. ஏன்னா எல்லா தூதர்களும் என்ன ஆயிடுவாங்க? சீஃப் தூதர் ஒருத்தர் என்ன ஆகிட்டாருங்க? லூசிஃபர் விழுந்து போயிட்டார். அப்போ தூதரை அனுப்பிச்சா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட உவமையை பாருங்கள். தன்னுடைய ஒரு தோட்டத்து ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குத்தகையை வாங்கிட்டு வர்றதுக்கு யார் அனுப்புகிறாருன்னா, முதல்ல தம்முடைய சேவர்களை எல்லாம் அனுப்புகிறாராமா. இந்த சேவர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? கொண்டு கூச்சிடுறாங்க குத்தகைக்காரங்க. கடைசியாக யார் அனுப்புவார்? என் பையனை அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லி சொந்த குமாரனை அனுப்பிச்சுடுவாராம். அவரையும் கொன்றுவாங்க. அப்புறம் தான் இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுவாராமா, வந்து அவங்கள துரத்திட்டு வேற ஒருத்தங்களை அங்கே வைப்பார் அப்படிங்கிற மாதிரி வசனம் இருக்குது. அப்போ வேத வசனங்களில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இயேசு கிறிஸ்துக்கு தூதரானவர் அப்படின்னு தூதருக்குரிய வேலையை சொல்லியிருப்பாங்களே ஒழிய அவர் படைக்கப்பட்ட விதம் வந்து தூதர் இல்லை, அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற விஷயத்தை தான் அங்கே வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ யோசிங்க, தேவகுமாரனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க நீங்கள், தேவகுமாரனுடைய ரத்தத்தினால மூடப்பட்டவங்க நீங்கள் அப்படின்னா எப்பேற்பட்ட பாக்கியவான்கள், எப்பேற்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோம் யோசிங்க. பாருங்க, அப்போ வசனங்கள் முதல்ல நம்ம வாசிச்சது போல அங்கே கிறிஸ்துவின் ரத்தம் சுபாவம் இது நமக்கு இன்றைக்கி என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரண் மாதிரி இருக்காம. இன்றைக்கி நம்மளை வெளியே போனால் நம்மளை யாராவது உலகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? தூதர்கள் பாதுகாப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம நம்புறோமா இல்லைங்களா? எதற்கு பாதுகாப்புனா உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியத்துக்கும் தேவனுடைய அந்த கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு தான் அந்த பாதுகாப்பு. நான் அப்படி ஒன்றும் பெரிய ஆள்லாம் யாரும் இல்லை, நீங்கள் அப்படி யாரும் பெரிய ஆள்லாம் இல்லை. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தான் அந்த பாதுகாப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா ஒருவேளை நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை கூறிட்டு நான் இயேசுவோட தான் இருக்கிறேன், இயேசு எங்கூட தான் இருக்கிறாரு நம்ம பேசிக்கிட்டு ஒருவேளை இருளிலே நடந்து கொண்டிருந்தால் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாம் பேசுகிறது பொய் மற்றும் சத்தியம் அல்லங்கிறத அங்கே குறிப்பிடுறாரு. ஒருவேளை நம்ம வெளிச்சத்தில் நடந்தோம்னா கிறிஸ்துவோடு இருக்குங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிங்க ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு இன்விடேஷன் அங்கே தேவன் நம்ம கொடுக்குறாரு. அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாருங்கள் என்று
கர்த்தர் சொல்லுகிறார், ம் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் ம் குறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். ம் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். பாருங்க, அங்கே ஏசாயா 1:18 நம்ம வாசி கேட்டோம், வழக்காடுவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாரு. முதல்ல நீங்கள் வாங்க, என் கூட பேசுங்க வாங்கங்கிறாரு தேவன். நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? வாங்க, நீங்கள்லாம் வந்து எங்கிட்ட வந்து பேசுங்க. நான் உங்களை வர வேணான்னு சொல்லலையே, எல்லோரும் வாங்கன்னு தான் சொல்கிறாரு. வாங்க, நம்ம கொஞ்சம் பேசலாம். என்ன பேசலாம்னா, உங்களுக்கு பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும், பாவங்கள் சிவேறுனா என்னென்னா ரொம்ப மோசமான நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். உங்களை நான் மாத்துறேன். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அப்படின்னா முதல்ல இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கிட்ட வாங்கன்னு தேவன் கூப்பிட்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவு மோசமானவங்களாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல வாங்க, வந்து பேசுனீங்கன்னா நமக்குள்ளே கலந்துரையாடலாம். உங்களை நான் மாத்துறேன் வாங்கங்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இன்னைக்கு தேவனிடம் வரும்போது, தேவனிடம் வரணும் அப்படின்னாலே கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம வர முடியும். அப்போ கண்டிப்பாக ஒருவேளை இன்றைக்கி நம்மளுக்கு சுயநீதி இருக்கா இல்லையான்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான நீதியை வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு நீதியும் எனக்கு சரின்னு படுறது மற்றவங்களுக்கு தவறாகப்படும், அவங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தவறாகப்படும். ஏன்னா எனக்கு அதில் லாபம் இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? இப்படி தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் நம்முடைய விசுவாசமே நமக்கு நீதியாக கருதப்படும். ஆபிரகாம் விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு தான் வசனம் இருக்குது. அப்படின்னா நம்முடைய விசுவாசமே நமக்கு நீதியாக எண்ணப்படும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நான் சொல்கிறது கரெக்டாக, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக? ஆனால் நான் விசுவசிச்சிட்டேன்னா அதுதான் எனக்கு நீதியாக அங்கே கருதப்படும்ங்கிறதையும் வசனங்கள் மூலமாக நம்ம பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்கள், புறஜாதிகளாக நம்மளாம் ஒரு காலத்தில் இருந்தோம், மற்ற ஜனங்களைப் போல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன நிலைமையில் வந்திருக்கிறீங்கன்னா, கிறிஸ்து அற்றவர்களாக இருந்தீங்க. இஸ்ரேலுடைய நன்மைகளுக்கு வேற்று கிரகத்தார், அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களாக இருந்தோம். வாக்குத்தத்த உடன்படிக்கு அந்நியர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், உலகத்தாராக இருந்தோம். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம்னா, வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டவர்கள். கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்ம மேலே இருக்கிற வரையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. யாருனாலையும் எந்த உலகத்தினுடைய சக்திகளும் நம்மளை என்ன பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்கிற வரையும், ரத்தத்துக்குள்ளே நம்ம இருக்கிற வரையும் அப்படியும் வச்சுக்கலாம். கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கிற வரையும் சொல்லலாம், ரத்தத்துக்குள்ளே நம்ம இருக்கிற வரையும். இது எப்படி நீங்கள் நிழலில் பார்க்கலாம்னா, பாருங்கள், யாத்திராகமத்தில் நம்ம படித்து பார்க்குறோம். 12ஆம் அதிகாரத்தில் யாரை பற்றி பார்க்குறோம்னா, முதற் பலன்கள். அவங்களுக்கு அந்த ஆட்டினுடைய ரத்தத்துக்குள்ளே யாருக்கெல்லாம் அந்த ரத்தத்தை பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ அவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ அந்த ஆடு யாரை அடையாளப்படுத்துதுங்க? கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் அந்த ஆடு. இப்போ அதே கிறிஸ்துவை நீங்கள் வேறு இடத்துல எங்கே பார்க்கலாம்னா, காளையினுடைய ரத்தத்தை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். எங்கேன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே ஆட்டினுடைய ரத்தம், இங்கே காளையினுடைய ரத்தம். அந்த காளையினுடைய ரத்தமும் ஆட்டினுடைய ரத்தமும் சேரும்போது தான் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, பாவ நிவர்த்தியான ஒரு அந்த வருடத்தினுடைய ஆசீர்வாதமாக அங்கே மாறுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா புரிந்து கொள்ளலாம், வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். எபேசியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11 13 வரை. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமாயிட்டீங்க. எதுக்கு சமீபமாயிட்டா? பிதாவாய தேவனுக்கு சமீபமாக வந்துட்டோம். இன்னும் கூட நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது முந்தின மீகாயலை பற்றி பார்த்தோம். அவர் யாருன்னா தேவகுமாரன். அவருடைய ரத்தத்தினாலே இன்றைக்கி நம்ம மூடப்பட்டிருக்கோம்னு பார்க்குறோம். சரி, இன்றைக்கி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு தெரியும், அவர் பிதாவாய தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டுருக்கார். அப்படின்னா அவர் ஒரு திவ்ய சுபாவத்துக்குள்ளே கடந்து போயிட்டார். அவரை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். அவர் இன்னுமே பாருங்கள், தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் வீட்டிருந்தாலும் இன்னும் அவர் பிரதான ஆசிரியர் வேலையை தான் செய்கிறாராமா.
வரப்போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். சரி, அப்படின்னா அவர் நுழைந்த ஆசரிப்பு கூடாரம் எந்த ஆசரிப்பு கூடாரம்? அப்போ இருந்த கைகளால் கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் இல்லை. இப்போ கைகளால் செய்யப்படாத அல்லது சொல்லப்படாத கட்டடங்கள் அல்லாத மிகப்பெரிய அல்லது மிகவும் பரிபூர்ணமான ஒரு ஆசரிப்பு கூடாரம் அல்ல. மாறாக எந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நுழைஞ்சிட்டார் தெரியுங்களா? நீங்களே அந்த ஆலயம், நீங்களே. இப்போ அவருடைய வேலை என்னன்னா, ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளேயும் உட்கார்ந்து உங்களையும் தேவனையும் ஒப்புரவாக்குறது தான் அவருடைய வேலையே. உங்களையும் தேவனையும் ஒப்புரவாக்கக்கூடிய ஆசாரியராக இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டுறாரு? அவருடைய ரத்தத்தையும் தெளித்து நம்மளை சுத்திகரித்து நம்மளை தேவனோட ஒப்புரவாகக்கூடிய வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் செய்யார். அப்படின்னா கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, நீங்களே அந்த ஆலயம் சொல்லக்கூடிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் உட்காந்துட்டு நம்முடைய, ஏன்னா வாசல் படியே நின்று கதவை தட்டுக்கிறேன்னு கேட்குறாரு. எங்கே தட்டுறாருங்களாமா? எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலய கதவையாக தட்டிகிட்டு இருக்கிறாரு. எங்கே தட்டுறாருங்க? இருதயமாகிய கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. உள்ள கதவை திறந்தா நான் உள்ளே வந்து அவனோட போஜனம் புசிப்பேன், அதுபோக போஜனம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பந்தி இருக்க செய்து நான் பரிமாறுவேங்கிற வார்த்தைகளை அங்கே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா கர்த்தர் நுழைந்த அந்த பரிசுத்த ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டோம்னா, இங்கிலீஷில் சொல்லும்போது எட்டர்னல் ரிடம்ஷன், அதுக்காக இன்றைக்கி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். எட்டர்னல் ரிடம்ஷன்னா தமிழில் பரலோக ரட்சிப்பு. எட்டர்னல்னா பரலோகத்துக்குரிய, ரிடம்ஷன்னா அங்கே ரட்சிப்பு. அப்போ பரலோகத்துக்குரிய ரட்சிப்புக்குரிய வேலையை இன்றைக்கி நமக்குள்ளே செஞ்சிட்ருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அங்கே கவனித்து பாருங்கள். அங்கே பழைய ஏற்பாட்டில் காளை, ஆடு, இதன் மூலமாக அவர் சுத்திகரித்த அந்த விஷயங்கள் அது அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினால, இன்னும் சரியாக சொன்னால் பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறார். யாரைய? உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மளை நிரப்பி கனிகள் நிரம்ப செய்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? பிதாவாய தேவனுக்கு ஆயத்தமாவதற்காக உங்களையும் என்னையும் தயார்படுத்திட்டு இருக்கிறார். கரெக்டாக இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வேலையை, ஆசாரிய ஊழியத்தை அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. அப்போ இன்றைக்கி பிதா ஏற்படுத்தின சிங்காசனத்தில் அப்படிங்கும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் 2 கேருபீன்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே அந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தேவனுடைய கோபத்தை அல்லது வல்லமையை அல்லது நீதியை அந்த சாந்தப்படுத்தக்கூடிய வேலையை யார் தான் செஞ்சிட்ருக்கிறாங்க? கிறிஸ்துவினுடைய ரத்தம் அங்கே செஞ்சிட்ருக்குது. கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் இன்றைக்கி நம்மளை பாதுகாத்துட்ருக்கு. இன்றைக்கி நான் உட்காந்து இங்கே வந்து தேவ சமூகத்தில் நான் நின்று தைரியமாக பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? நான் இங்கே வந்து நின்று இப்போ பேசுகிறேன்னா தேவனுடைய சமூகம்னு இப்போ நம்ம நம்புறோமா இல்லைங்களா? ஒருவேளை தேவன் இங்கே இருந்து என்னை கவனிக்கிறாருன்னா ஒரு வார்த்தை தப்பாக பேசலன்னா என்ன ஆகும்? தெரியாமல் கையை வச்ச, தெரியாமல் இல்லை, அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே கை வச்சவரை அப்போவே ஸ்பாட்லேயே டெத்து. ஒருவேளை நான் என்னுடைய வார்த்தைகளில் 1-2 தப்பாக வரலாமா, வரக்கூடாது? வந்திருந்ததுன்னா இன்னும் என்ன இருக்கணும்? அப்போ நான் தப்பிக்கிறதுக்காக எனக்கு முதல்ல என்ன தேவன் கொடுத்துருக்காரு? பிரதர் ப்ரேயர் பண்ணார் பார்த்தீங்களா? தேவனே நீங்கள் மறைச்சுன்னா எதன் மூலமாக மறைக்கிறது? பேசுகிறவரை மறைச்சு நீங்கள் வெளிப்படணும்னா எப்படி மறைக்கிறது? கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக அவரை நீங்கள் மறைச்சிருங்க, உங்கள் வார்த்தைகள் வெளிப்படும்படி நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுங்க நாங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்போ கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுறாராம்மா? எனக்காக இப்போ இப்போ என்ன பண்ணிட்டாருங்க? அவருடைய ரத்தத்தினால மறைச்சதுனால இப்போ நான் அவருடைய வார்த்தையில் பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்கும்? ஒரு அதிகாரம், தைரியத்தோடு இப்போ நான் பேச முடியுது. இல்லைன்னா என்ன ஆகும்? தேவன் ஒருவேளை இந்த பாவியை பார்க்கும்போது அந்த இடத்துலையே நான் செத்துருப்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க, நம்மளை இன்னைக்கு பாதுகாக்கக்கூடியது யார் தான் கேட்டோம்னா கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான். நம்மளை கழுவுறது யார் தான் கேட்டோம்னா கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான். தேவனோடு ஒப்புரவாகும்படி நம்மளுக்காக பரிந்து பேசுறது யார் தானே? இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான். அதை பார்க்கறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம்.
கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் நம்மளை அப்படி பாதுகாத்துட்டு இருக்குது. கிறிஸ்துவனுடைய ஆதாமினுடைய சாபத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது இந்த ரத்தம். இப்படிப்பட்ட வேலையை ரத்தம் செய்யலைன்னா தேவனுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாமல் போயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை அணிந்தவர்களாக, பருகினவர்களாக, ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயும் அது போய் வேலை செய்யணும், நம்ம அதை அணிஞ்சவங்களாகவும் இருக்கணும். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால தான் நம்ம வெண்வஸ்திரம் தரிக்கிறோம். அப்படின்னா அந்த ரத்தம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ரத்தம் இல்லாமல். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், 1000 ஆண்டு அரசாட்சியில் வர்றவங்களுக்கு ரத்தமே இல்லை, அவங்களுக்கு ரத்தம் செயல்படுறதில்லை. சபைக்கு மட்டும்தான் ரத்தம். நீங்கள் பிரதருடைய ரீப்ரின்ஸில் படித்து பாருங்கள். அவங்களுக்கு அப்பம் இருக்கும். அப்பம்னா தேவனுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழணும், அவ்வளோதான். ஆனால் சபைக்கு மட்டும்தான் உபத்திரவம் சொல்லக்கூடிய அந்த ரத்தம் சபைக்கு மட்டும்தான். அப்படின்னா இன்றைக்கி கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கு மட்டும்தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டு இருக்குங்கிறத புரிந்து இந்த ஒரு நினைவுகூறுதலை சரியாய், வசனம் நம்ம வாச்சோம், என்ன வசனம்னா, அவருடைய அப்பத்தையும் இரத்தத்திலும் பானம் பண்ணினாதான் நித்திய ஜீவன். அப்படின்னா இன்றைக்கி இந்த இரத்தத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு, கர்த்தருடைய ஈடுபலியினுடைய பலன்களை புரிந்து கொண்டு இந்த ஒரு நினைவுகூறுதலை நாம் சரியாக அனுசரிப்போமாக. தேவன் தாமே மட்டுமாய் கேட்டுக்கொண்டவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையை கேட்ட ஒருவரையும் தேவன் தாமே வழி நடத்துவாராக. ஆமென்.